அவர்கிட்ட படித்தா தான் ஒன்றும் கிடையாது, அவர்கிட்ட ஒர்க் பண்ணால் தான் ஒன்றும் கிடையாது, அவரை ஃபாலோ பண்ணலே போதும். எங்கள் ஃபேமிலியில் யாரும் மியூசிக் கிடையாது, எனக்கு யாருமே இல்லை நினைக்கிறேன்னா. அவங்க வந்து இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து நான் அதாவது விஷுவல் காம்பினேஷன் முடிச்சு நேராக வந்து மியூசிக் வராங்க. நான் வந்து மியூசிக் கீபோர்ட் மேடை கச்சேரியில் ஒரு 2500 இசை கச்சேரியில் வாசித்த பிறகு நான் உங்க ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோல யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, ஸோ எல்லா நாளையும் செல்லமா அழைக்கப்படுற ஏவிஎம் ரகு சார் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம எம்பி ரகுவன் சார் நம்ம கூட இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ஸ்னேகா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். உங்களை நான் இன்டர்வியூ பண்ண போதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னா யாரு? எனக்கு தெரிஞ்சு 2 மியூசிக் டைரக்டர் நான் வந்துட்டு சுவாச்சது. ஃபஸ்ட்டு மெல்லிசை மன்னர், மன்னாதி மன்னர், த கிரேட் எம்எஸ்வி. ஓகே, லெஜண்ட். எம்எஸ்விலாம் இன்னைக்கு ராத்திரி 10 மணி மேலே தூங்க வைக்கிறது ஒரு எம்எஸ்வி, ஒரு இளையராஜா தான். அடுத்து என்னோட குருநாதர் இசைஞானி இளையராஜா, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, இவங்க 2 பேரும் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். எத்தனையோ பேருக்கு ஃபேமிலியில் பல பிரச்சனை இருந்தாலும் இவங்க பாட்டு வந்து இன்னைக்கு மெடிசனாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம லாங் ஜேர்னி போகிறோம், இவங்க பாட்டு வந்து பெரிய ஒரு ஆறுதலாக இருக்குது. அதெல்லாம் 2 பேரும் இயற்கை கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். மற்ற மியூசிக் நான் குறை சொல்ல விரும்பல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும்ல. எனக்கு அவங்க 2 பேர் தான் ஆஸ் அ கிரேட் கம்போசர். ஒரு நோட்டேஷன் முதல் கொண்டு எல்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஓகே சார், இப்போ நீங்களே சொன்னீங்க ஸோ மெடிசன்ஸாக இருக்குது, இன்னொன்று தூங்க வைக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனே பார்த்தீங்கன்னா தூங்கணும் அப்படின்னா டக்குனு இளையராஜா சார் சாங்ஸோ எம்எஸ்பி சாங்ஸோ இல்லை ஏஆர் சாங்ஸோ போடுறாங்க. ஸோ அதை தாண்டி ஏன் வந்து இப்போ என்னதான் பாட்டுகள் ரிலீஸ் ஆனாலும் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தா ரிலீஸில் போனோம் தூங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஏன் புது பாடல்கள் போட மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நினைக்கிறேன்னா அவங்க வந்து இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அதாவது விஷுவல் காம்பினேஷன் முடிச்சு நேராக வந்து மியூசிக் வராங்க. அது கிடையாது. இப்போ நாங்களாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மேடை கச்சேரியில் ஒரு 2500 இசை கச்சேரியில் கீபோர்டு வாசிச்சிருக்கேன். முதல் ரெக்கார்டிங் நான் வாசிச்சது சங்கர் கணேஷ் அவர்கிட்ட தான். ஸோ எங்களுக்கு அவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ண அந்த அனுபவங்கள் எனக்கு ரொம்ப கை கொடுத்தது. இப்போக்கும் லைவாக கம்போஸ் பண்ணுறது நான் ஒருத்தன் தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி பண்ண சொல்ல கிரியேஷன் உனக்கு ஃபார்ம் ஆகிட்டு நல்ல பாடல் கொடுக்குது. இப்போ 100% என்ன செய்யறாங்க, கம்ப்யூட்டர் நம்பி மியூசிக் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் அது வந்து எடுப்பட மாட்டது, ஒரு இரைச்சல் இசையாக இருக்குது. இது கண்டிப்பாக வந்துட்டு இது மியூசிக் டைரக்டர் வந்து முன் வந்து நல்ல பாடலை கொடுக்கணும். ஸோ ஹீரோஸ் பாடுறதை பற்றி நான் கேட்டுட்டேன் சார். இப்போ ரீசெண்டாக தக் லைஃப்ல நம்ம த்ரிஷா மேம் பாடல் பாடிருப்பாங்க, நீங்கள் கேட்டிங்களா அந்த சாங்? கேட்டீங்களா? ஓகே. ஸோ ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்க, இவங்க நடிக்கிறாங்களா அப்படின்றத தாண்டி இப்போ அவங்க பாடல்களும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அந்த பாடல் நீங்கள் கேட்டிங்களா? கேட்டேன். எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. இல்லையே அது த்ரிஷா மேம் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் மோர் தென் ஒரு 25 இயர்ஸ் மேலே இந்த ஃபீல்டில் இருக்காங்க. அதான் மறுபடியும் நான் அதான் சொல்கிறேங்க, நான் நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம பாடணும். இப்போ எவ்வளோ விமர்சனத்துக்கு ஆளாகிறாங்க பாருங்கள், அவ்வளோ பெரிய ஃபேமில் இருந்துட்டு என்ன பாடியிருக்காங்க என்னத்துக்கு அப்படின்ட்டு. நான் அதெல்லாம் விட்டுருங்க, மற்றவங்களுக்கு வழிவிட வேண்டும். அதே ஒரு பாடல் வந்து ஒரு சூப்பர் சிங்கர் எவ்வளோ போராடி கிராமத்தில் வர பாடகர்லாம் பாடுறாங்க, அவங்களுக்கு கேப் கொடுத்தா அவங்க அதன் மூலிமா மேலே வரலாம்ல. அதை கண்டிப்பாக த்ரிஷா மேம் கண்டிப்பாக செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதான் ஹீரோயின் அவங்க வேலையை செய்யணும். இப்போ நான் டான்ஸ் மாஸ்டர் வந்துட்டு இது பண்ண முடியுமா? அவங்கவுங்க வேலையை அவங்க தான் பண்ணணும். ஒரு கேமராமேன் வந்துட்டு நான் பண்ண முடியுமா? முடியாது. எடிட்டர் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ எல்லாத்துலேயும் அது இப்போனா அது வந்து படம் வந்துட்டு ஃபெயிலியரான காரணம் இதெல்லாம் கூட இருக்கலாம். அவ்வளோ பெரிய பேனர் படம் ஒன்றுமே இல்லாத போச்சு. இன்னொருனா இப்போ அவங்களுக்கு வாய்ஸ் டப்பிங்கே இன்னொருத்தவங்க கொடுக்கும்போது மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இவங்களை பாட வைக்கலான்ற ஒரு எண்ணம் வந்து சம் பெரிய கம்பெனி ஒரு ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை வந்து விருப்பப்பட்டு கேட்கலாம், அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் அது. ஓகேங்களா? இதே ராஜா சார் தான் கண்டிப்பாக சொல்லிவிடுவார், இல்லை நீங்கள் பாருங்க நான் அப்படின்ட்டு. ரகுமான் சார் ரொம்ப சாஃப்ட், அவரும் ஒரு பெரிய லெஜெண்ட், 2 ஆஸ்கர் வாங்கின ஒரு மியூசிக் டைரக்டர். அது ஏற்றுக்கொள்ள முடியல, அவங்களாம் பாடக்கூடாது, என்னோட விருப்பமாக தான். அதுக்கு இப்போ திடீர்னு வந்துட்டு ஒரு கார் ஓட்டணும்னா என்னால் முடியாதுங்க. அது வந்துட்டு ஒருபடி டிரைவிங் ஸ்கூல் போகணும், அது ப்ராக்டிஸ் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஒரு தொழில் அது மாதிரி தான். ஸோ மியூசிக் வந்து சாதாரண விஷயம் இல்லை.
இந்த மனித உடல் உறுப்புலே ரொம்ப மெல்லிதான இடம் வந்துட்டு இந்த தொண்டைக்குள்ளே இருக்க இதுதான். இது வந்துட்டு ப்ராக்டிஸ் மூலிமா தான், அந்த காற்று மூலிமா தான் வரும். அதனால தான் இன்றைக்கி பெரிய சித்ரா மேம் சொல்லிட்டு எஸ் ஜானகி அம்மா கடைசி வரைக்கும் பாடிட்டு தான் இருந்தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் செய்யலாமே. ஓகேங்களா, என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகே சார், சூப்பர் சார். சார் ரெக்கார்டிங் பற்றி போகலாம் சார். இப்போ நீங்கள் ரெக்கார்டிங் செஷனில் கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. ஸோ அது எப்படி இருக்கும் ஒரு பாடல் உருவாகும் போதாக இருக்கட்டும், இல்லை அந்த ரெக்கார்டிங் செஷனே எப்படி சார் இருக்கும்? நான் வந்து மியூசிக் கீபோர்ட் மேடை கச்சேரியில் ஒரு 2500 இசை கச்சேரியில் வாசித்த பிறகு அதுக்கப்புறம் சினி ஃபீல்டில் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து முதல் வாய்ப்பு கொடுத்தது மியூசிக் சங்கர் கணேஷ் அவர்கள். ஓகே. நான் ரொம்ப சின்ன வயசு அப்போ வந்து இதே ஏவிஎம்மில் சாங் கம்போசிங் அப்போ என்னை கூப்பிட்டாரு. அப்போ ரெக்கார்டிங் தியேட்டர் உள்ள எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் வேறு, சினி வேறு அப்படின்னு. அப்போ ரெக்கார்டிங் ஃபுல்லாக நான் சீனியர்லாம் வாசிக்கிறத பார்த்தேன். நான் எப்படி வாசிக்கிறாங்க, எப்படி பார் கணக்கு எழுதுறது எப்படி, அப்புறம் இந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போடணும், அதுமாதிரி ரீ ரெக்கார்டிங் பண்ண சொல்ல ஒரு சீன் முடிஞ்சோன்னு மார்க் போடணும். இதெல்லாம் வந்துட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தது சங்கர் கணேஷ் சார் தான். அவர்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு சினி ஃபீல்டில் வந்துட்டு என்ன ஒரு விஷயம்னா, யாரும் கேட்காத ஒரு பாடல் பண்ணணும். புரியுதுங்களா? நீங்கள் சுச்சுவேஷன் சொன்ன பிறகு யாரும் கேட்காத ஒரு பாடல் பண்ணணும். அப்போ நான் கம்போஸ் பண்ண சொல்ல என்ன செய்யணும், இதுவரை சினிமாவில் வராத பாட்டாக இருக்கணும். அப்போ நான் கிரியேஷன் பண்ணி அதை அழகாக பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வாசி இப்போ ரெக்கார்டிங்கில் எனக்கு நல்ல ஒரு பரிச்சயம் ஏற்பட்டுச்சு. ஓகே சார். ஸோ வந்து இப்போ நீங்கள் அந்த சூப்பர் சிங்கர் நம்ம இதெல்லாம் பேசணும் இல்லையா சார்? ஸோ அதில் வந்து இப்போ பாடல்கள் பாடுறாங்க அப்படின்னா ஓகே, அவங்க ஆல்ரெடி நிறைய பாடி வச்ச சாங்ஸை ரிப்பீட்டடாக ஸ்டேஜில் பாடுறாங்க இல்லையா, அதுவே கஷ்டமான விஷயங்கள். அதை தாண்டி அவங்க ஒரு மூவிக்குள்ளே போகும்போது, மூவியில் ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படிங்கும்போது புது வரிகள், அந்த டியூனாக இருக்கட்டும், அதை எப்படி அவங்க கற்றுக்கிட்டு பாடுறாங்க, அது எப்படி சார் இருக்கும்? புதுசாக ஒரு வரி பாடி நம்மளே ஒரு டியூன் எடுக்கும் போது அது உண்மை. இப்போ நிறைய சூப்பர் சிங்கர்ஸ் வந்து சினிமாவில் இது சேனலில் பாட சொல்ல யாரோ பாடின பாடலை பாடுறாங்க, நல்லா பாடுறாங்க. அதே மாதிரி ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு கம்போசிங்கில் சொல்ல ஒரு ப்ரொடியூசர் என்ன சொன்னார், சார் சூப்பர் சிங்கர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு நான். அதே மாதிரி ஒரு சிங்கர்ஸ் வந்தாங்க பேர் சொல்லுவதில் புது டியூன் பாட சொல்ல ரொம்ப அவங்க கஷ்டப்படுறாங்க. ஓகே, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ தான் கேட்டேன், நீங்கள் எப்படிங்க அப்படின்னு. இல்லை மியூசிக்லாம் படிக்கல சார், நான் சினிமா பாடல் தான் பாடிட்டு இருக்கேன். புது டியூன் பாடுறப்போ கண்டிப்பாக மியூசிக் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு இருந்தால் தான் நம்ம பாட முடியும். ஏன்னா கிரியேஷன் அது புதுசாக ஒரு கற்பனையாக பண்ண சொல்ல இந்த இடத்துல வந்து ஏற்ற இறக்கம் இருக்கும், இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்களுக்கு பாடல் நான் கற்றுக் கொடுத்தேன். இது நல்ல வாய்ஸ், அவங்களுக்கு நல்ல வாய்ஸ். அப்போது ஒரு பல்லவி கற்றுக் கொடுத்துட்டு சரணம் கற்றுக் கொடுத்தது, அதுக்கப்புறம் நிறைவாக பாடினாங்க. சூப்பர் சிங்கர் தாழ்மையான வேண்டுகோள், மியூசிக் படிச்சுட்டு பாடினா இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ தான் மேலே ஸ்டெப் மேலே போயிட்டே இருக்கலாம். அவங்க எல்லாரும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களோட ஆம்பிஷன்னா சினிமாவில் பாடணும், ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகணும்னு தானே. ஓகேங்களா, அதுக்கு கொஞ்சம் மியூசிக் படிக்கணும். இந்துஸ்தானியோ இல்லை கர்நாடிக்கோ ஏதோ படித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே சார். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும்னு சொன்னீங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு ஃபீல்டுலேயுமே வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் தடங்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி மியூசிக்கில் ஒரு விஷயம் நம்ம முன்னேறணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து கஷ்டங்கள் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? கஷ்டங்கள் சொன்னா, நானும் மோஸ்ட் ஆஃப் சீனியரு. இன்னொன்று எனக்கு ஒரு சரியான பிரேக் வரல, அதுக்கு நான் வந்து தோண்டு போகக்கூடாது. உட்காந்து கம்போஸ் பண்ணிட்டு எனக்கு வர வேண்டியது வருது, வந்துட்டு தான் இருக்கு. என்னடா ஜூனியர் வந்துட்டானே அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்மளுக்கு ஒரு டைம் இருக்கு, கண்டிப்பாக ஒரு டைம் இருக்கு. அவர் வந்துட்டாருன்னா அவருக்கு நல்ல நேரம் அது அதுக்கு. அதனால நம்ம என்னை பொறுத்தவரை சினிமா துறையில் யாரும் எதிரியே இருக்கக்கூடாது. என்னோட பாலிசி அதான். ஏன்னா எல்லாரும் எனக்கு பிடிக்கும், அவங்களுக்கு என்ன ரொம்ப நல்லா பிடிக்கும். ரகோனாவா பர்ஃபெக்ட் மேன் அப்படின்ட்டு. அதனால் வந்து கஷ்டங்கள் எல்லா துறையிலாம் இருக்குங்க. நம்ம தாண்டி வந்து ஜெயிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அது கான்ஃபிடென்ட்டாக நம்ம தன்னம்பிக்கையோடு இருந்தால் அந்த கோல் அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏன் ஒரு இசை மேல இப்படி ஒரு காதல், இந்த பயணம் எங்கேருந்து தொடங்குச்சு? அதான் பேசிக்லி வந்து நான் படிக்க சொல்ல இந்த இளையராஜா சாங் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் யாரும் மியூசிக் கிடையாது. எனக்கு யாருமே இல்லை. ஒரு பாட்டு என்னவோ ஒரு இம்ப்ரெஸ் பண்ணி மியூசிக் நான் வந்து மறுபடியும் வந்துட்டு ஒரு 8 இயர்ஸ் கர்நாடிக் மியூசிக் படித்தேன். அப்புறம் பியானோ படிக்கணும்னு சொல்லிட்டு அப்துல் சர்தார் ஒரு மாஸ்டர் இருக்கார். அவர் தான் ரஹ்மானுக்கு மாஸ்டர் பியானோ. அவருக்கு அடுத்த செட்டு அவர்கிட்ட பியானோ ஒரு 8 கிரேட் பாஸ் பண்ணிவிட்டு கீபோர்ட் பிளேயராக சொல்ல மேடை கச்சேரியில் நிறைய பேருக்கு வாசித்தேன், எல்லாருக்கும் வாசித்தேன்.
அதுக்கப்புறம் சினிமா துறைக்கு போன சொல்லி ரெக்கார்டிங் மாஸ்டர். இன்னைக்கு ஏவிஎம் ஒரு மாபெரும் ஸ்டுடியோவில் வந்துட்டு நான் இருக்கேன். நான் 4 படம் பண்ணேன். இப்போ கரண்ட்டில் 3 படம் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த வருஷம் ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும் உங்கள் சேனல் மூலயமா. நீங்களும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு முதல் ரெக்கார்டிங்னு போயிருக்கோம் சார். ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டராக அறிமுகமாகிறோம் அப்படிங்கும் போது அந்த ஒரு தருணம் எப்படி இருந்தது? ஐயோ, ஏன் கேட்குறீங்க? ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் தேட்டர் உள்ளே போனோன்னு பார்வையிடுறது வேறு. அன்றைக்கி வாசிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஆர்ஆரில் ஃபஸ்ட்டு சங்கர் கணேஷ் அண்ணன் மியூசிக்கில் வந்துட்டு எல்லாம் நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாம் பர்ஃபெக்ட் பண்ணிட்டேன். 1 2 3 சொன்னோடனே எனக்கு வேக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, வேக்க ஆரம்பிச்சு ஒன்றும் பிடிக்கல. அங்கேருந்து மானிட்டர் ரூம்லேருந்து கணேஷ் எனக்கு சத்தம் போடுறாரு. என்னடா உன்னுடைய 16 பார் வாசிடான்னா விரல்லாம் அப்படியே நடுங்குது. அப்புறம் அவரு தான் வந்துட்டு தட்டி கொடுத்தா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் எப்படி தான் சொன்னோன்னே நம்ப மாட்டேங்க. 4 டேக் வந்து நான் சரியாக வாசிக்கல. அப்புறம் சீனியர் மியூசிஷியன்லாம் இருந்தாங்க, அவங்களாம் என்கரேஜ் பண்ணாங்க. அதில் பாதி பேர் இப்போ காலமாயிட்டாங்க. இருந்தாலும் அவங்களும் நன்றி கடன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே கற்றுக்கிறதுக்கு தானுங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. அதனால் வந்து அதுக்கப்புறம் பல மியூசிக் டைரக்டர் நான் வாசித்தேன். நான் முதல் சங்கர் கணேஷ், அதை மறக்க முடியாது. அப்புறம் தேவானங்கிட்ட அவர்லாம் ரொம்ப தேவானெல்லாம் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவார். மிஸ்டேக் பண்ணால் கூட பரவாயில்ல, ஒன் மோர் சொல்லுவார். அந்த நன்றி கடன் நான் மறக்க மாட்டேன். சொல்லுங்கள் சார். ஸோ சின்ன வயசுலேருந்தே என்னோட புத்தகங்கள் நோட்லலாம் வந்துட்டு சாரோட பிக்சர்ஸ் தான் இருக்கும் சொன்னீங்க இல்லையா? ஸோ நேரில் நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்கும் போதாக இருக்கட்டும், இல்லை அவங்க கூட நீங்கள் ஒர்க் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், ஸோ நம்ம நோட்டில் வச்சுட்டு இருந்தோம், இன்னைக்கு நம்ம கூட அவங்க ஒர்க் பண்ணுறோமே அப்படின்ற அந்த விஷயம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பர்சனலாக? அதாவது சார் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறது, நான் ஒரு 20 வருஷமா 25 வருஷமா அவர் வீட்டுக்கு போயிட்டு வருவேன். நான் தீபாவளி, பொங்கல், அப்புறம் நியூ இயர் எல்லாம். அப்போ அவங்க இருந்தாங்க, மிஸ்ஸஸ் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு கடவுள் சொல்லலாம், ஜீவாமா வந்துட்டு. அது மறக்க முடியாது. அதே மாதிரி பசங்க கார்த்திக் ராஜா இவன்லாம் ஒரு பெரிய செலிப்ரிட்டி பசங்கன்னு அப்படின்னு எந்த லெவலில் காட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. அது மாதிரி அவர் ஃபஸ்ட்டு பார்க்க சொல்ல இருக்கும். பார்த்தோன்னே நான் என் பாட்டு கண்ணில் அப்படியே தண்ணி வந்துகிட்டே இருக்கு. என்னையான்றாரு. நம்ம பாட்டு அழுதுட்டு இருக்கேன், அப்படியே அழுதுகிட்டே இருக்கேன். நான் பாட்டு அழுதுகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ 1000 கணக்கில் பார்த்துருப்போம் அவரை. இப்போ ரீசெண்டாக என் பர்த்டேக்கு பார்த்துட்டு வரேன். அவரை தான் சொல்கிறேன்னா ஒரு இசை சித்தர். ராஜா சார் வந்துட்டு சொல்ல வார்த்தை இல்லை. அது மாதிரி இன்றைக்கி ஒரு பண்ணப்புறம் ஒரு கிராமத்துலேருந்து பிறந்து ஒரு தமிழன் வந்து ஒரு சிம்ஃபோனி பண்ணியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? ஸ்னேகா, சிம்ஃபோனி வந்து முதல்ல பண்ணவங்க வந்துட்டு பீத்தோவான், பாக், மொசாட். இவங்க தான் சிம்ஃபோனி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, முடியல. சில பேர் பாதியில் வந்துட்டு விட்டுட்டாங்க, சில பேர் இருந்து முயற்சி எடுக்கலை. இல்லை, இவர் போக சொல்ல அந்த கண்டக்டர் பேர் வந்து பிகில் டாம் சொல்லிட்டு ஒரு கண்டக்டர். அவர் வந்துட்டு ராஜா சார் உள்ளே போயிட்டு எல்லாம் நோட்ஸ் கொடுத்து எல்லாம் பண்ண சொல்ல எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. எங்கேயோ ஒரு தமிழன் வந்துட்டு இந்த சிம்ஃபோனியுடைய குறிப்பு என்னென்னா, இவர் மியூசிக் பண்ண 1000 படத்தில் ஒரு சின்ன நோட்ஸ் கூட அதில் வரக்கூடாது. வந்தால் அது வந்து ரிஜெக்டட் தான். அதனால் வந்து எவ்வளோ சினிமாவில் இருந்து கொண்டு பாடல்கள் கம்போஸ் பண்ண சொல்லிட்டு சினிமா பண்ணியிருக்காரு, சிம்ஃபோனி பண்ணியிருக்காருன்னா இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி மக்களுக்கு அவர் எல்லாருக்கும் வாசி காமிக்க போகிறார். ஸோ இளையராஜா என்ற ஒரு மாபெரும் ஒரு லெஜண்ட் அவர் நம்ம காலத்தில் இருக்காருன்னா அது நம்மளுக்கு பெரிய பொக்கிஷம். எத்தனையோ பேர் அவர் பாட்டுக்கு மெடிசன் பண்ணியிருக்காருல, அதை நம்ம மறக்க முடியாதுல்ல. இன்றைக்கி ஒரு 83 இயர்ஸில் வந்துட்டு த கிரேட் கம்போசர். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, சூப்பர் சார். ஸோ இளையராஜா சார் வந்து எவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன் சார்? ஆமாங்க, ரொம்ப அழகான கேள்வி. நான் வந்துட்டுங்க அவர் குருநாதர், எனக்குள்ள எல்லாருக்குமே குருநாதர். அவர்கிட்ட படித்தா தான் ஒன்றும் கிடையாது, அவர்கிட்ட ஒர்க் பண்ணால் தான் ஒன்றும் கிடையாது. அவரை ஃபாலோ பண்ணலே போதும். ஃபஸ்ட்டு டிசிப்ளின். ஓகே, இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க ஸ்னேகா, சினிஃபீல்டில் எனக்கு எந்த ஒரு தீய பழக்கம் இல்லை. காரணம் இளையராஜா. ஒழுக்கம் அவர் தான். அவர் இசை சித்தர், அதான் சொல்ல முடியும். டிசிப்ளின் அவர்கிட்ட நிறைய கதை. ரஹ்மான் சார் அவர்கிட்ட தான் இருந்தார், ரஹ்மான் சார் அப்படி தான் இருந்தாங்க. ஓகே, அவ்வளோதான். அவர்கிட்ட வாசிக்கணும்னு ஒன்றும் கிடையாது, அவரை ஃபாலோ பண்ணாலே போதும். அவ்வளோதான். ஃபாலோ பண்ண அவரோட கேரக்டர் அது மாதிரி அவர் பாட்டை ஃபாலோ பண்ணாலே நம்ம மானசீக குருவை ஏற்றுக்கணும், அவ்வளோதான். ஓ நைஸ் சார். இப்போ வந்து நீங்கள் மியூசிக் அப்படிலாம் பார்த்தாச்சு, பாட்டு பாடி பார்த்தாச்சு சார். அடுத்ததாக உங்களை ஒரு இடத்துல மேக்கப்போட நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலி நீங்கள் படம் எதுவும் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி என்ன படம், என்னவா நினச்சிட்டு இருக்கீங்க? ஓ, நீங்கள் பார்த்துட்டிங்களா? தப்பிக்க முடியாது.
ஷூட்டில் பார்த்தீங்களா என்ன? ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தோம். சரி, ஓகே. ஆக்சுவலி ஒரு சாங் கம்போசிங் நாங்கள் பண்ண சொல்கிறோம். அந்த டைரக்டர் வந்து கம்போசிங் முடித்த பிறகு ஒரு 2 டேஸ் வந்து என்னை விடாமல் துரத்துனாரு. என்னங்கண்ணா, இல்லை சார் இந்த ரோலுக்கு வந்துட்டு நீங்கள் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னாரு. ஐயோ, ஆக்டிங் எனக்கு தெரியாது அப்படின்னு. இல்லை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் நம்ப மாட்டீங்க, வில்லன் ரோல். வில்லன் ரோல். அது நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. என்ன பால் குடிக்கிற போன மாதிரி இருக்க வில்லன் அப்படின்னு. முன்னெல்லாம் வில்லன்னா எப்படின்னா ஒரு பட்டப்பட்ட பனியன் போட்டுட்டு முறுக்கு. இப்போ அப்படி இல்லை, கோட் ஷூட் போட்டுட்டு பண்ணிட்டு இருக்கேன். அது கூடி சீக்கிரம். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே கேட்டேன், பெரியவங்க எல்லாம் கேட்டேன். நான் தாராளமாக பண்ணலாம், விஜய் ஆண்டனி பண்ணுறாரு, அவரும் என் நண்பர் தான், ஜிவி பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கரியர் போயிட்டு இருக்கு. சூப்பர். கண்டிப்பா முடிஞ்சா நான் சோ இப்போ கூடிய சீக்கிரம் நாங்க ஆன் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். அதனால கேட்டுட்டு இருந்தோம், நாங்க பார்க்க போறோம். ரொம்ப சந்தோஷம். பட் என்னோட ஆம்பிஷன் மூச்சு காத்தல மியூசிக் தான். இது ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து உங்களுடைய குரலில் ஒரு பாடல் அதோட முடிச்சிடலாம் சார். ஃபர்ஸ்ட் ஒரு பாடல் வந்து ஆடியன்ஸ்க்காக, நெக்ஸ்ட் ஒரு பாடல் உங்களை இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டது ஸ்னேகாக்காக சார். கண்டிப்பா ஆடியன்ஸ்க்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து, எனக்கு பிடிச்ச பாட்டு என் குருநாதர் பாடின பாட்டு வந்து, இதயம் ஒரு கோயில். நைஸ், சூப்பரா இருந்தது சார். சோ இந்த பாடல்கள்லாம் கேட்கும்போது ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கணும்ன்ற ஒரு அதுதான் ஒரு கம்போசர் பாருங்க, நம்ம எவ்வளவு ஒரினஸ் இருந்தாலும் நம்மள ஒரு மகிழ்ச்சி படுத்த அவர் தான் ரியல் கம்போசர். முடிஞ்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இப்ப நான் பாடினே நீங்க லைக் அவர் குருநாதர் பாடினா எப்படி இருக்கும் பாருங்க. ஓகே சார், நிப்பாட்டுங்கன்னு சொல்லவே முடியாதுன்ற அளவுக்கு இருக்கும். சோ நெக்ஸ்ட் ஒரு சாங். துள்ளி எழுந்தது பாட்டு, அழகான ஒரு மியூசிக். லைக் எனக்கு இளையராஜா சாரோட வாய்ஸ் கேட்டுச்சு லைட்டா. இருக்குங்களா? அப்ப பரவாயில்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த சாயல் இருக்கு அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லா அவர் வந்து நான் வந்து சுவாசிச்சேன். அவரோட பாட்டை நான் காதலிச்சேன். அதனால அவரோட சாயல் கொஞ்சம் இருக்கும். இல்லைன்னா நான் ஒரு சிஷ்யனே இல்லை. கண்டிப்பா. ஸோ ரொம்ப அழகான பதில்கள் எங்க கூட நேர்த்து ஒதுக்கி நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க சார். ஸோ உங்களுடைய பயணம் இன்னும் மென்மேலும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேனல் சார்பா, என்னுடைய சார்பா மிகப்பெரிய வாழ்த்து. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நிறைய கேள்விகள் ரொம்ப அழகா கேட்டீங்க. இதன் மூலம் மக்களுக்கு தெரிவிச்சிங்க நிறைய விஷயங்கள். உங்களுக்கு நான் வந்து மீண்டும் நன்றி கடன் தெரிவித்தேன். நன்றி, வணக்கம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான கெஸ்ட் கூட மீண்டும் வந்து சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து டாடா பை பை சொல்லிக்கிறது உங்க ஸ்னேகா.